பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா இபிஎஸ் நேற்றைய தினத்துல அம்பாசமுத்திரத்துல சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது திமுக அரசு மேல கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி இருக்கும் பொழுது சரியான ஒரு எதிர்கட்சி இருந்து விமர்சனங்கள் வைத்தால் அந்த ஆளுங்கட்சி இன்னும் அதிகமா செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க ஆளுங்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு, எதிர்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதா அப்படின்னா இல்லவே இல்லை. ஆனா இருந்தாலும் நாங்களும் பேருக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறோம், நாங்களும் விமர்சனங்களை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலியான விமர்சனங்களை, உண்மைக்கு மாறான விமர்சனங்களை, ஏதோ கடமைக்குன்னு வைக்கிற விமர்சனங்களை என்ன பண்றாரு இபிஎஸ் அவர்கள் வைத்துக் கொண்டு வருகிறார். அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்லை. ஆனா நேற்று தினத்துல ஒரு மேட்டர் ஒண்ணு பேசினார். அதிமுக கட்சி யாருக்கும் அடிமையான கட்சி இல்ல, அதிமுக கட்சி யாருக்கு அஞ்சி போற கட்சி இல்ல, அதிமுக கட்சி யாருக்கும் அடிப்பணிகிற கட்சி கிடையாது, நாங்க தனியா பெரும்பான்மையா இருக்கிறோம், எங்க கட்சி யாருக்கும் நாங்க பயப்படுற கட்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாறு தட்டி கொண்டு என்ன பண்ணாரு இபிஎஸ் அவர்கள் பேசிட்டார். ஆனா உண்மையிலேயே அவர் பேசுனதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா உண்மையிலேயே அதிமுக இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு தான் நம்மளுக்கு நினைக்க தோணும். விஷயம் தெரியாதவங்களுக்கு நினைக்க தோணும். பரவாயில்ல, அதிமுக யாருக்குமே அஞ்சிடாத கட்சியா இருக்கே, பாஜகவையே தூக்கி சாப்பிடுறதுக்கு அதிமுக இருக்கு, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையான விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருமே போப்பா சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு நேரம் காட்ட நேரம் தெரிஞ்சல நீ காமெடி பண்ணிட்டு இருக்க, சீரியஸா இருக்கிற டைம்ல எல்லாம் காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் என்ன பண்ணிருக்காங்க வாரி வறுத்து எடுத்து இருக்கிறாங்க. உண்மையிலே அதுதான் காரணமே. என்னன்னா இவரு யாருக்குமே பயப்படாத கட்சி, யாருக்குமே அடிமை இல்லாத கட்சி, யாருக்குமே அஞ்சி போகிற கட்சி அதிமுக கட்சி இல்ல, எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்ல அப்படின்றாரு. இது ஜெயலலிதா இருக்கும் பொழுது சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, வாயை பொழந்து வியப்பா பார்த்துருவோம். உண்மை அதுதான். ஜெயலலிதான்ற ஒரு பெரும் ஆளுமை இருக்கிற வரைக்கும் அதிமுகவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, அதிமுகவை மேற்கொள்றதுக்கு ஆளே கிடையாது, அதிமுகவை தாப்பக்கம் இழுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. லேடியா மோடியா கேட்டு மோடி அவர்களுக்கு சவால் விட்டவர் தான் ஜெயலலிதா அவர்கள். அந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இருந்த அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த அந்த கட்சி இன்னைக்கு செதறி போயிருக்கு. எந்த சந்து பூந்துல போய் இருக்குது, எந்த எலி பூந்துல போய் நிக்குது அதிமுக கட்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தேடி தேடி பாக்குறாங்க. எந்த எலி பொந்துல இல்ல, பாஜக இன்னும் பெரிச்சாலி பொந்துல தான் என்ன பண்ணிருக்கு அதிமுக போய் அடைக்கலம் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமா தெரியுது. உதாரணத்துக்கு தான் மேலையும் தன்னுடைய மகன் மேலையும் தன்னுடைய சம்பந்தி மேலையும் கேஸ் வந்துற போது இவங்க மேல எல்லாம் இடி ஏவி விட்டுற போறாங்க, சிபிஐ ஏவி விட்டுற போறாங்க அப்படின்னு பயந்துட்டு நைட்டோட நைட்டு என்ன பண்ணாரு, திருட்டுத்தனமா போயிட்டு கூட்டணி வச்சுட்டு வந்தார். என்ன சொன்னாரு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது கூட்டணி விட்டு வெளியே வந்தார். வரும்போது என்ன சொன்னார்னா, எடப்பாடி பழனிசாமி இதே வாய் தான் என்ன சொல்லிச்சுன்னா, நான் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம், இப்ப இல்ல எப்பவுமே கூட்டணி வைக்க மாட்டோம், என்னென்ன வசைப்பாடல்கள், என்னென்ன பேச்சுகள். சோ பாஜகவை எந்த கிழி கிழி கீழ்ச்சாங்க அப்படின்றதெல்லாம் வரலாறு பதிவுகள் இருக்கு, இல்லாமலாம் இல்ல. இதே பழனிசாமி வாய் என்ன பேசுது, நாங்க யாருக்கு அடிமையான கட்சி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு டெல்லிக்கு போறாரு எடப்பாடி பழனிசாமி. என்னங்க டெல்லிக்கு வந்திருக்கீங்க, என்ன விவகாரம் அப்படின்னு கேட்கும்போது, ஏப்பா நான் எங்களுடைய அலுவலகம் டெல்லியில இருக்கு, அதை நான் காணொலி வாயிலா திறந்து வைத்தேன், எப்படி இருக்குது நேர்ல பார்வையிடுறதுக்கு வந்தேன். எங்க டெல்லியில ஒரு தலைமை அலுவலகத்தை நீங்க கட்டியிருக்கீங்க, நேரடியா போய் திறந்து வச்சிருக்கலாமே, ஏன் போகல? அப்பனா டெல்லிக்கும் இவருக்கு கொஞ்சம் முற்று மோதல் போக்கா இருந்தது. டெல்லிக்கு வந்தாருன்னா அவ்வளவுதான், இவர் அமைக்கிடுவாங்க அந்த ரேஞ்சில தான் இருந்தது. அப்போ என்ன பண்ணாரு, காணொலி காட்சி மூலியமா என்ன பண்ணாரு, திறந்து வைத்தாரு. சோ இப்போ கூட்டணி பத்தி பேச போறோம், ஒரு ஆதரவான வாசல் திறந்திருக்கு அப்படின்ற டைம்ல என்ன பண்ணாரு, பார்வையிடுறதுக்காக டெல்லிக்கு போனார். அங்கே செய்தியாளர்களை கேட்டாங்க, என்ன சார் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கா? நான் எதுக்கு சந்திக்க போறேன், எனக்கு வேற வேலை இல்ல, எங்களுடைய கட்சி அலுவலகத்தை நான் பார்வையிடுறதுக்காக வந்தேன், உடனே மைக்கை நீட்டிடுவீங்களே, நான் அமித்ஷாவை சந்திக்க வந்தேன், பாஜக போய் சேர போறேன், போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவ்வளவு கோவப்பட்டாரு. ஆனா உண்மையிலேயே அப்படி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி நம்பினாங்க எல்லாருமே. பரவாயில்லப்பா, அவர் அமித்ஷாவெல்லாம் சந்திக்க வரல, பாஜக கூட கூட்டணி எல்லாம் வைக்க வரல, அவர் உண்மையிலேயே கட்சி அலுவலகத்தை தான் பார்வையிடுறதுக்கு வந்தாரு அப்படின்னு எல்லாருமே நம்பினாங்க. ஆனா அப்படியே டிமிக்கி கொடுத்து என்ன பண்ணாரு, திருட்டுத்தனமா காருகளை மாறி மாறி என்ன பண்ணாரு, போயிட்டு நைட்டோட நைட்டா என்ன பண்ணாரு, அமித்ஷாவை சந்திட்டாரு. என்னங்க காலையில தான் அமித்ஷாவை சந்திக்கிற மாதிரில திட்டம் ஒண்ணு இல்ல, அவ்வளவு கோவப்பட்டீங்க, இப்ப நைட்டோட நைட்டா போயிட்டு என்ன பண்ணீங்க, அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆஹா செய்தியாளர்கள் வந்துட்டாங்கப்பா, நம்மள மாட்டணும், சின்ன பின்னமா ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அமித்ஷா வீட்டுல இருந்து வெளியே போடும்போது இந்த கார்ல தான் வருவாரு அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணாங்க, கேமரா போக்கஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காருக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, இபிஎஸ் அவர்கள் போட்டார், ஓடிட்டாரு. அதான் போகல, ஓடி போயிட்டாரு. பிரஸ்களை பார்த்து என்ன பயந்துட்டு என்ன பண்ணாரு, ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் அமித்ஷா வந்து என்ன பண்றாரு, பதிவிடுறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு. அப்படி அவரு தான் கன்ஃபார்மே பண்றாரு. அமித்ஷா அவர்கள் தான் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு, இங்க தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் அப்படின்றதெல்லாம் அவரு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன பண்றாரு, இந்த விஷயம் வந்து பயங்கரமா பரவிருச்சு. அதாவது அமித்ஷா போட்ட பதிவு பயங்கரமா தீயா பரவணும். உடனே பிரஸ்களை சந்திச்சு என்ன பண்றாரு, தமிழ்நாட்டு நலனுக்காக நான் சந்தித்தேன், இதுல என்ன இருக்கு, சட்ட ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருட்கள் அதிகமாயிருச்சு, அதனால பாலியல் வழக்குகள் நிறைய இருக்கு, இதனால சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதனால வந்து உள்துறை அமைச்சரை நான் சந்திச்சேன், இதுல என்னப்பா தப்பு இருக்கு அப்படின்னு கோவப்பட்டு பொங்கி இருந்தாரு. இதை நீங்க காலையிலே சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏன் அப்போ உங்களுக்கு தெரியாதா, காலையில சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அது குறித்து சந்திக்க போற அமித்ஷா சந்திக்க போற உங்களுக்கு தெரியாதா? அப்ப பிரஸ்களை நீங்க சொல்லியிருக்கலாமா சார்? எதுக்கு அதிமுக அலுவலகத்தில் பார்வையிடுறதுக்காக வந்து ஒரு பொய்ய சொன்னீங்க? சோ பொய்யின் உருவமாக என்ன பண்ணிருக்காரு, பச்சொந்தியாகவே பழனிசாமி என்ன பண்ணி இருந்திருக்கிறாரு. சோ அப்படியெல்லாம் இவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, வரலாற்று பதிவுகளை வந்து என்ன பண்ணிருக்க பதிய வச்சிருந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது மாத்திரமா, நிறைய இருக்கு. அதாவது தன் மேலையும் தன்னுடைய மகன் மேலையும் கேஸ் வந்துட போகுது, தன்னுடைய சுயநலத்துக்காகவே என்ன பண்ணிருக்காரு, பாஜக கூட அதிமுக போய் இணைச்சிட்டாரு. இதெல்லாம் பயந்து எல்லாம் போய் பண்ணல, தன்மானத்தோட அண்ணன் போய் பண்ணிருக்கிறார் ஐயா. பயந்து போயிட்டோ அஞ்சியோ பாஜக நம்ம மேல கேஸ் போடுற போது, பாஜக நம்மள சிறைச்சாலைக்கு அனுப்பிச்சிட போது அப்படியெல்லாம் இல்ல. பயமே இல்லாம தைரியத்தோடு தன்மானத்தோடு என்ன பண்ணாரு, பாஜக கூட்டணியில அதிமுக போய் இணைச்சிட்டு வந்தார். இதெல்லாம் வந்து பயத்துல வராது, அடிமைகளை வராது, எதுவுமே வராது. இது இன்னொரு விஷயமும் இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய லெவல்ல மோடி தலைமையில அப்படின்னா, தமிழ்நாட்டுல இபிஎஸ் தலைமையில. ஆனா இபிஎஸ் தலைமைய சரியா செயல்படவே விட மாட்டாங்க பாஜக. இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டார். இவ்வளவு ஏங்க கூட்டணி ஆட்சி அப்படின்றத தொடர்ந்து பாஜக இருக்கிற ஒவ்வொரு தொண்டர்களும் பேசுறாங்க. நீங்க அடிமட்ட லெவல்ல இருக்கிற ஒவ்வொரு பாஜக தொண்டர்களை கூப்பிட்டு, என்னப்பா 2026ல தேசிய ஜனநாயக கூட்டணி வச்சுன்னா யாருப்பா ஆட்சி அமைப்பா அப்படின்னா பட்டாருன்னு சொல்றாங்க, பாஜக ஆட்சி தான் அப்படின்னு. இங்க அதிமுக ஆட்சின்னு இல்ல, பாஜக நல்லா என்ன பண்ணிட்டாங்க, ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது அதிமுக ஆட்சி இங்க அமைஞ்சதுன்னா அது அதிமுக ஆட்சி கிடையாது, பாஜக ஆட்சி தான் அப்படின்றத பாஜக இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, ப்ரிப்பேர் ஆகி நிக்கிறாங்க. எப்ப 2026 வரும், அதிமுக ஆட்சி அமையும், அப்ப நம்ம வேலையை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க இருக்கிற அதிமுக எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேங்குது. என்ன இது மாதிரி பேசுறீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, அதிமுக தான் தனித்து பெருமாட்சி, இருந்தா வாங்க இல்ல கட்டி போங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு. இவ்வளவு ஏன் தமிழ்நாட்டு மேலேயே குறைய சொல்லிட்டு இருக்காரு. டெல்லி அரசு நம்மளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல, அந்த குறைகளை எடுத்து பேசுங்க ஐயானா பேச மாட்டேங்கிறாரு. இவ்வளவு ஏன் பீகார்ல நீக்கப்பட்ட வாக்காளர்கள் தமிழ்நாட்டுல சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த டெல்லி வந்து சொல்லுது, இதை எதிர்த்து கேள்வி கேளுங்க ஐயானாலும் கேள்வி கேட்கல. நிறைய, அதாவது டெல்லிய பத்தி நீங்க பேசுற நிறைய பேசின்னு போயிருக்கலாங்க. ஆனா இத ஒரு வார்த்தை கூட இங்க என்ன பண்ணல, பேசல. இவ்வளவு ஏங்க, இவரு தமிழ்நாட்டுக்காரர் தானே, தமிழால் தானே. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மயிலாடுதுறை எம்பி சுதா அவங்களுடைய செயினை வந்து என்ன பண்ணிருக்காங்க, டெல்லியில இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, பறிச்சுட்டு போயிருக்காரு. இத குறித்து தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் உணர்வுல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை, டெல்லி பாஜக அரசை கண்டித்து ஒரு அறிக்கை, கண்டன அறிக்கை கொடுத்தாரா? இவரெல்லாம் என்ன ஒரு பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டோட தலைவரா இருக்கிறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஹிஸ்டரியில பயத்துல வராது. சோ பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்கிறாருல நம்ம எடப்பாடி பழனிசாமி, அதெல்லாம் அவருக்கெல்லாம் பயத்திலே வராது. அவர்லாம் வந்து தன்மானத்தோடு இருக்கிறார். அதிமுக என்ற ஒரு பெரிய கட்சியை பாஜக கூட போய் இணைச்சது மூலமா, அங்க போயிட்டு அடமான வைத்தது மூலமா எடப்பாடி பழனிசாமி தைரியமான ஆளு, அதிமுக தைரியமான கட்சி. இப்பவும் பாஜகவை தன்னுடைய வலையில் கொண்டு வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயலாலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன் வர மாட்டாரு. ஒரே வார்த்தைங்க, கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது. ஏன்னா பாஜகவுக்கு வேற கதி கிடையாது தமிழ்நாட்டுல. அதிமுக விட்டா அவங்க வந்து தனித்து தான் நிக்கணும், வேற யாருமே ஆதரவே கிடையாது. அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, பாஜகவுக்கு அதிமுக தான், அதிமுகவை மீறி நம்ம தனியா நின்னா நம்ம கதை கந்தலு. அதனால அதிமுக கூடயே நம்ம இருப்போம், ஒட்டிக்கிட்டு இருப்போம். அதனாலதான் நீங்க பாருங்க, இபிஎஸ் கூப்பிட்டு விருந்து வைக்கிறது என்னமோ, இபிஎஸ் விட்டு கொடுக்காம பேசுறது என்னமோ, இபிஎஸ் கூடவே ஒட்டின்னு இருக்குது என்னமோ. நீங்க எல்லாம் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும்.
108 வகையான உணவுகளை வந்து என்ன பண்றாரு, இபிஎஸ்க்கு நயினார் நாகேந்திரன் கொடுக்குறாரு. டெல்லி பாஜக தெளிவா சொல்லிருச்சு, இபிஎஸ் மட்டும் விட்டுறாதப்பா, அவர் நமக்கு வேணும், 2026 சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பாஜக தெல்ல தெளிவா சொல்லிருச்சு. அதனாலேயே இங்க இருக்கிற பாஜக காரங்க என்ன பண்றாங்க, இபிஎஸ் விட்டு கொடுக்காமயே பேசுறாங்க, இபிஎஸ் வந்து விடாமையே இருக்கிறாங்க. இபிஎஸ்க்கு விருந்து வைக்கிறது என்ன, இபிஎஸ் வந்து புகழ்ந்துறது என்ன, அவரை பத்தி பேசுறது என்ன, ஆஹா ஓஹோ எல்லாமே பண்றாங்க. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக என்ற ஒரு பெரும் கட்சி அவங்களுக்கு வேணும். ஆனா இபிஎஸ் தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த கட்சியை போயிட்டு பாஜக கூட இணைச்சிருக்காரு. பாஜகவுக்கு பயந்து, பாஜகவுக்கு அடிபணிந்து, அமித்ஷாவுக்கு அஞ்சி இந்த கட்சிய என்ன பண்ணிருக்காரு, பாஜக கிட்ட போய் அடமானம் வச்சுட்டாரு. இது பாஜக கூட போய் சேர்ந்தனால அதிமுக என்ற கட்சி கொஞ்சம் கொஞ்சமா கரையான் வந்து அரிக்கிற மாதிரி அரிச்சுக்கிட்டே இருக்கு. இதை சுதாரிச்சுதான் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, வெளியே வந்துட்டு பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்தும் பாஜக கிட்ட இருந்தும் அதிமுகவை எப்படி மீட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் கையில் எடுத்து முழுசா என்ன பண்ணிருக்காரு, பயணித்து இருக்காரு. ஆனா இத எடப்பாடி பழனிசாமி உணரல. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, நாங்க பாஜகவுக்கு அஞ்சி இல்ல, பாஜகவுக்கு பயந்து இல்ல, எங்க கட்சி யாருக்கும் பயந்து இருக்காது, நாங்க தனி பெரும்பான்மையான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வாய் வழியா பீத்திக்கிறாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. உண்மையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் அதிமுக எந்த அளவுக்கு அதல பாதாளத்துல கொண்டு போய் நம்ம விட்டு இருக்கோம். ஒவ்வொரு தொண்டர்களும், ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும், சீனியர்கள் எல்லாம் கதறிட்டு இருக்காங்க, எப்பப்பா இதுக்கு விடிவு காலம் வரும். நீங்க வேணா பாருங்க, 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக ஆட்சி அமைஞ்ச விடும் பாஜகவும் அதிமுகவும் எந்த அளவுக்கு செதறாங்க அப்படின்றத எல்லாமே நடக்கதான் போகுது. எடப்பாடி பழனிசாமியில எந்த மூளைக்கு போக போறாரு அப்படின்றதெல்லாம் கனவுல கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு அதிமுக தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, இவருக்கு எதிராகவே எழுப்பிடுவாங்க. இவருக்கு அதிமுக இருக்காது, எடப்பாடி பழனிசாமி பாஜக போய் இணைஞ்சிடணும், அவ்வளவுதான். இல்ல அரசியலை விட்டு என்ன பண்ணும், விலகிட்டு வீட்டுல உட்காந்து விவசாயி மகன் சொல்றல, விவசாயத்தை பாருப்பா போப்பா அப்படின்ற என்ன பண்ணுவாங்க, அனுப்பி விட்டுருவாங்க. இதுதான் நடக்க போகுது. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்ற ஒரு கட்சி யாருக்கும் அஞ்சி போகுவதில்லை, அடிப்பணிவதில்லை, யாருக்கும் பயந்து போகின்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.